தன்னோட வாழ்க்கையில் பயம் இல்லாதவங்க தான் வெற்றியாளராக இருக்காங்க. அச்சம் இல்லாதவன் தான் உண்மையான வெற்றியாளன் அப்படிங்கிறதுக்கு சரியான ஒரு உதாரணம் யாருன்னு கேட்டால் அது வந்து மேசராசிக்காரங்க நீங்கள் தான். நீங்கள் பிறந்ததே முன்னிலை பிடிக்கத்தான். பயம்ங்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு பொருந்தாது. பார்க்க ரொம்ப அமைதியாக சாதுவாக இருப்பீங்க. ஆனால் உங்களோட செயல்கள் எப்பவுமே வெற்றி இலக்கை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது போல தான் இருக்கும். நீங்கள் பேச மாட்டீங்க, உங்களோட வெற்றி தான் பேசும். உங்களை மற்றவங்க பார்த்து கூட ரொம்பவும் சாதுவாக இருக்காங்க, அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு உங்கள் வெற்றியை பார்த்து உங்களை வந்து இலக்காரமாக நினச்சவங்க கூட ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய வகையில் உங்களோட ஒவ்வொரு வேலையுமே இருக்கும். சில நேரம் உங்களோட வாழ்க்கை பாருங்கள் சவாலாக இருக்கும். ஆனால் அந்த சவால் வந்து உங்களை நிறுத்துறதுக்கெலாம் வரல. உங்களோட சக்தி என்ன அப்படிங்கிறத நீங்கள் உணர்றதுக்கு வருது அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களோட சக்தியை வெளியே கொண்டு வரதான் அந்த சவால் வருது. நீங்கள் தொடங்கிறது வேகம், நீங்கள் முடிக்கிறது உறுதி, நீங்கள் நினைக்கிறது நிஜமாக நடக்கும். மற்றவங்க ஒரு விஷயத்தில் தயங்கி நிற்கிறாங்க அப்படின்னா கூட அந்த மேசராசிக்காரங்க அங்கே முதல் ஸ்டெப்பை எடுத்து வைப்பீங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, தோல்வி உங்களோட வாழ்க்கையில் வருது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு முடிவு கிடையாது. அது அடுத்த வெற்றிக்கான பயிற்சியாக நீங்கள் எடுத்துக்கணும். இன்றைக்கி நீங்கள் துணிச்சலாக ஒரு முடிவு எடுத்து பாருங்கள், நாளைக்கு அது உங்களோட வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். மேச ராசிக்காரங்க காத்திருக்க மாட்டாங்க நேரத்துக்காக, அந்த நேரத்தையே மாற்றி அமைக்கக்கூடியவங்க. இதை உணர்ந்து நீங்கள் செயல்பட்டால் போதும், வெற்றி வாசப்படியில் வந்து நிற்கும். மேச ராசி அப்படிங்கிறது 12 ராசியிலுமே முதல் ராசியாக வருது. செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டது. உங்களுக்கு இந்த மாதம் முடிவதுக்குள்ள கிரக சூழலால் என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவில் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த மேசராசி செவ்வாய் பகவான் அதிபதியாக கொண்டது அப்படின்னு சொன்னோம்ல. நீங்கள் செவ்வாய் பகவானை முறையாக வழிபடுறதுனால செவ்வாயின் அருளை பெறும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு பார்த்தா, திருமண தடை நீங்கும், சுப நிகழ்ச்சியில் ஏற்பட்ட தடை நீங்கும், குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை வரும், சகோதரன் சகோதரிகளில் இணக்கமான நிலையை உருவாக்க முடியும். அப்படி நீங்கள் செவ்வாய் பகவானின் அருளை பெற செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு செய்கிறதுமே சிறப்பான உயர்வு ஏற்படுத்தும். எப்படின்னு கேட்குறீங்களா? செவ்வாயின் ஆதிக்கம் நிறைஞ்சது முருகப்பெருமான் தான். அதனால் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறதுனால முருகனின் அருளையும் செவ்வாய் பகவானின் அனுகிரகத்தையும் பெற முடியும். அது அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை மேசராசிக்கு. இது உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். முருகனின் திருவருளால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச எல்லா வகையிலுமே வெற்றி வாய்ப்பை பெற உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பால் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்குமே நிரந்தர தீர்வு பெற முடியுங்க. அது எப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜனனகால ஜாதக அமைப்பை தெரிஞ்சுக்கிட்டு பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வை பெறலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவறவிடாமல் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக நன்மையை பெறலாம். இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இதனால் என்ன மாதிரியான மாற்றம் வரும் அப்படிங்கிறதையும் வாங்க பார்க்கலாம். பெரும்பாலும் இந்த மாதம் முதல்லையே பாருங்கள், பாக்கியாதிபதி குரு பகவான் உங்களோட 4ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செஞ்சார். சொந்த வீடு பூமி வாங்கக்கூடிய கனவு இந்த மாதம் நனவாகும். குடும்பத்தில் சுப மங்கள நிகழ்ச்சி வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 5ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், சூரிய பகவான் 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாரு. அசைக்க முடியாத பலம் உங்களுக்கு வரும். உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அதிரடி முடிவு தைரியமான முடிவாக இருக்கும். அது எப்படின்னா வெற்றி பாதையை நோக்கி உங்களோட துணிச்சல் தைரியம் கூட்டி போகும். அதே போல் வாக்கில் நிதானமாக இருக்கணும். இந்த மாத கடைசியில் ரொம்பவுமே நிதானமாக இருக்கணும். ஏன்னா உங்களோட ராசிநாதனாக இருக்கிற செவ்வாய் பகவான் 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். அதே வேளையில் கொஞ்சம் கோபமும் இருக்கும். கோபத்தால் உதிக்கக்கூடிய சுடு வார்த்தை உறவுகளை பாதிச்சிடும். அதனால தான் வாக்கில் நிதானமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். இந்த மாத இறுதியில் மௌனம் தான் உங்களுக்கு பெரிய ஆயுதம். அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மேசராசி மேச லக்னம் இந்த 2லேயுமே பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில் புதிய பொன்னான அத்தியாயம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பல வருஷமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல ஒரு வாழ்க்கை, குடும்பஸ்திரித்தன்மை இது எல்லாமே இந்த மாதம் முழுமையாக கைகூடி வருது. குறிப்பாக உங்கள் பாக்கியாதிபதியான குரு பகவான் 2ஆம் தேதியே தன்னோட உச்ச வீடான கடகராசிக்கு, அதாவது 4ஆம் வீடாக இருக்கக்கூடிய சுகஸ்தானம் அங்கே பிரவேசம் செஞ்சதுனால உன்னதமான மாலவிய மற்றும் ராஜயோக பலன்கள் உங்களுக்கு வருது.
இந்த பலன் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினச்சா அதுக்கான ஒரு பணம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சரியாக கிடைக்கும். ஒரு சிலர்லாம் இப்போ நீங்கள் நகைகள் அடமானம் வச்சுருக்கீங்கன்னா அது இந்த மாதம் மீட்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஏதாவது சேமிப்பு வரும், ஏதாவது சொத்து சேர்க்கை வரும். இதனால் அடமானம் வச்ச பொருட்களை மீட்டு வருவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இதுக்கு இணையாக 5ஆம் தேதியில் சூரிய பகவான் 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாரு. போராட்ட குணம், தன்னம்பிக்கை இதெல்லாமே பல மடங்கு அதிகரிக்கும். வரக்கூடிய பிரச்சனைகளை தைரியமாக கையாளுவீங்க. மாத கடைசியில் செவ்வாய் பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் நீடிக்கிறதுனால உடலில் பாருங்கள் அசாத்திய சுறுசுறுப்பு வரும். ஆனால் நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, வீணான பிடிவாதத்தை மட்டும் தவிர்த்துட்டு உங்கள் சாந்த குணத்தை கையாண்டிங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு பொன்னான பொற்காலமாக இருக்குங்க. எல்லா வாய்ப்புகளுமே சூப்பராக இருக்குது. அது நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களுக்கான வாழ்க்கை முறை அமைஞ்சிருக்கு. காலகட்டம் நல்லா இருக்குது அப்படின்னா தானாக எந்த நல்லதும் நடக்காது. நீங்கள் செய்கிற விஷயத்தில் பலன்கள் சாதகமாக இருக்கும். அதே போல் பொறுமையாக அந்த ஒரு விஷயத்தையும் கையாளணும். கோபத்தை தவிர்க்கணும், நிதானமாக பேசணும், வாக்குவாதத்தை தவிர்க்கணும். தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஜீவன ஸ்தானாதிபதி சனி பகவான் விரய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த மாதம் கோச்சார கிரக நிலைகள் உங்களுக்கு பக்கபலமாக நிற்கிது. குறிப்பாக 5ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் 3ஆம் வீட்டில் மிதுன ராசியில் பயிற்சியாகிறாரு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் அனுகூலங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. வேலை விஷயத்தில் நீங்கள் தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். ரொம்ப நாளாக தடைப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை பெறுவீங்க. உங்களோட தனித்திறமையால் தலைமை பண்பை கூட பெறலாம். கீழ்நிலை ஊழியர் உங்களோட ஆலோசனைகளை ஏற்றிருப்பாங்க. உங்களுக்கான முழு ஒத்துழைப்புமே தருவாங்க. சுகஸ்தானமாக இருக்கிற 4ஆம் வீட்டில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவானோட சுக்கிர பகவானும் இணைகிறதுனால உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல சுமூகமான மற்றும் மகிழ்ச்சியான சூழல் உருவாகுது. வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்குமே விரும்பி இடமாற்றம் உருவாகும். இந்த மாத இறுதியில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும். அப்படி இருந்தாலும் இந்த மாத கடைசியில் சொன்னோம்ல, உங்கள் ராசிநாதர் செவ்வாய் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறாருன்னு, அதனால சக ஊழியர்கள்கிட்டையுமே மேலாதிக்கத்தை திணிக்காதீங்க. உங்களோட திறமையின் மூலம் மட்டுமே நீங்கள் நிரூபிக்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் உத்தமமான பலனை ஏற்படுத்தும். வியாபாரம் மற்றும் சுயதொழிலை பொறுத்த வரைக்கும் சுயதொழில் வியாபாரத்தில் இந்த மாதம் திருவிழா காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நல்ல ஒரு லாபம் அமையக்கூடிய காலம். குறிப்பாக இந்த ரியல் எஸ்டேட், அதுக்கப்புறம் கட்டுமானத்துறை, வாகன விற்பனை பிரிவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களோட துறைகளில் 4ஆம் வீட்டில் ஏற்படும் உச்சகுரு மற்றும் சுக்கிரனின் சேர்க்கையால் பிரம்மாண்டமான தனலாபத்தை பெற போகிறீங்க. புதுசாக முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஏற்ற காலம் இதுதான். வியாபாரத்தை மற்ற இடத்துக்கு விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னாலும் இந்த மாதம் ரொம்பவுமே அனுகூலமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இவ்வளவு நாள் கண்ட கனவுலாம் பழிக்கும்னு வச்சுக்கோங்களேன். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எப்படிலாம் முன்னேறணும்னு நினச்சிங்களோ அதுக்கு ஏற்றது போல் சரியாக உழைச்சா நன்மையை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். சூரிய பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் புதுசாக நிறைய டெண்டர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மனிதர்களின் நட்பு உங்களுக்கு பக்கபலமாக கிடைக்கும். கமிஷன் ஏஜென்சி, அதுக்கப்புறம் தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதன் பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால பெரிய ஒப்பந்தத்தில் கையெழுத்துக்கூடிய போட வாய்ப்பு கூட வரும். பொருளாதார ரீதியாக இந்த காலகட்டம் நீங்கள் ஒரு புதிய உச்சத்தை தொட போகிறீங்க. பணப்புழக்கம் நல்லாயிருக்கு. குரு பகவான் உச்ச நிலை அடைகிறதுனால பணப்புழக்கம் சீராக கிடைக்கும். சொத்து வாங்கிறது, விற்கிறது இந்த மாதிரியான விஷயத்தில் இருந்த தடை நீங்கி சொத்து வாங்கிறது, விற்கிறதன் மூலம் பெரிய தொகை லாபமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச மியூச்சுவல் ஃபண்டு இல்லைன்னா நில முதலீடு மூலமாக கூட இந்த மாதம் எதிர்பாராத இது லாபத்தை பெற போகிறீங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், இந்த எலக்ட்ரானிக் உபகரணம் போன்ற விஷயம்லாம் உங்களுக்கு இப்போ நல்லா கிடைக்கும். புதுசாக சொகுசு வாகனம் வாங்குறது கூட வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் ஆரோக்கியம் நல்லா இருக்குது. சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. எவ்வளோ வேலையை கஷ்டமாக இருந்தாலும் அதை சிறப்பாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. குடும்பத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைச்சிட்டு நிதானமாக பேசி எந்த ஒரு முடிவும் எடுத்து பாருங்கள். சூழலை சிறப்பாக நீங்கள் கையாள முடியும். எல்லா வகையிலுமே நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் பொறுமையாக நிதானமாக இந்த விஷயத்தையும் செய்கிறது நல்லது. இந்த மாதம் கோச்சார ரீதியாக ஏற்படக்கூடிய உச்சகுரு மற்றும் சூரியன் உன்னதமான பலன்களை தராங்க. அதை முழுமையாக நீங்கள் பெறணும். ஏன்னா வாக்குஸ்தான செவ்வாயின் ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இந்த ஒரு பரிகாரம் நல்லதாக இருக்கும். அது என்னென்னா, உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் அவரோட பரிபூரண அருளை நீங்கள் பெறணும் அப்படின்னா, குடும்பத்தில் மங்களம் நிலைக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமையில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சோத்திரம் பாராயணம் செய்கிறது நல்லது. அதே போல் நீங்கள்
தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி வழிபடுறது நல்லது. அதே போல் 21ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் இடத்துக்கு செவ்வாய் வராரு. உங்கள் பேச்சில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும்னு சொன்னோம்ல. செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளை மாலை சமர்ப்பணம் செய்து வழிபடுவதால் உங்கள் கோபம் குறையும், உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும், காரிய வெற்றியை அமைப்பை நீங்கள் பெறலாம். செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடு அது அற்புதமான நன்மை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் இறைவனின் அருளால் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ நாங்களுமே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எல்லாமே நல்லதாக நடக்கும். கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க.